நாம் 3 வேளை சாப்பிட்றோம். காலையில் டிஃபன் சாப்பிட்றோம், மதியானம் லஞ்ச் எடுத்துக்கிறோம், இரவுலையும் டின்னர் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இறந்தவர்களுக்கு 3 வேளை உணவு நம்ம தரக்கூடிய பண்பாடு தான் நமக்கு. ஒரு நாள் அவங்களுக்கு வருடத்துக்கு ஒரு முறை அவர்கள் மேல் உலகத்திலிருந்து வந்து நம்மை சந்தித்து நம்மளோடு உறவு கலந்து கொண்டாடி மகிழ்ந்து அவர்களுக்கு நாம் கொடுக்குற அன்னமும் தண்ணீரும் நீரையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு அவர்கள் நாம் ஆசீர்வதிக்கிறார்கள். விருந்தினர்கள் வீட்டிற்கு வந்தால் அவர்களுக்கு அறுசுவை உணவு பரிமாறினால் மனம் குளிர்ந்து சந்தோஷப்பட்டு வாழ்த்தி விட்டு செல்வார்கள் அல்லவா? அதுபோல் நம்மளுடைய குடும்பங்களில் ஆடி அமாவாசை, புரட்டாசி மாத அமாவாசை, தை மாத அமாவாசை ரொம்ப முக்கியம். இந்த மகா அமாவாசை அப்படிங்கிறது தை அமாவாசை. உத்தராயணம் தட்சிணாயணம் ரெண்டாக பிரியுது. சூரியன் வடக்கு நோக்கி போகின்ற பொழுது நமக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும், குடும்பத்தினுடைய ஏழ்மை நிலை மாறும், குழந்தைகள் கல்வியில் வெற்றி உண்டாகும், அடுத்த கட்ட நிலையை நோக்கி நம்முடைய வாழ்க்கை நகலும். காலமெல்லாம் நம்ம சிரமப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம், ஏதோ செஞ்சிட்டோம் வாழ்க்கையில். அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், மரத்துக்கு தண்ணி ஊற்றினோம், கோயிலுக்கு போனோம், பிரம்ம முகூர்த்தத்துக்கு போனோம், அபிஜித் முகூர்த்தம்லாம் செஞ்சோம், சாமி கும்பிட்டோம், சோடசக்கலை பண்ணோம், எத்தனையோ பண்ணிட்டோம். என்னுடைய ஏழ்மை, என்னுடைய தரித்திரம், என்னுடைய பீடை, என்னுடைய வறுமை நீங்கவே இல்லை என்கிறவர்களுக்கெல்லாம் அடிப்படையில் காரணம் ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்ததில் பல பேர்களுக்கு குடும்பத்தில் இந்த பித்ரு தோஷம் இருக்குது. இந்த பித்ரு தோஷத்தை நிவர்த்தி பண்ணவே முடியாது, அவ்வளோ கஷ்டம். இவ்வளோ தூரம் வீடியோ போட்டு நம்ம ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். தை அமாவாசை அன்னைக்கு கூட சில பேர் செய்ய முடியாமல் போயிடுவாங்க, திதி தர்ப்பணம் பண்ண முடியாமல் போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரெகுலர் வாழ்க்கை இல்லை. அப்போ அவங்க ஏதோ ஒரு கூலி வேலை பார்க்குறாங்க, உழைக்கிறாங்க, ஆஃபீஸுக்கு போகிறாங்க, காலையில் எழுந்து 2 பஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு வேலைக்கு போகணும், அதை முடிச்சுட்டு பரபரப்பாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சொத்துன்னு கீழே விழுகணும். இதற்கிடையில் உடல் அசௌகரியம், மன சஞ்சலம், கஷ்டம், பொருளாதாரம் இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, மனைவிக்கு கணவனானால, கணவருக்கு மனைவினால், குழந்தைகள் நல்ல வழியில் இல்லை, இப்படி ஏதோ ஒரு துன்பம் இருக்கிறனால எதுவுமே செய்ய முடியாமல் சிரமப்படுறாங்க. ஆனால் நல்ல விஷயத்தை எதையா கேட்குறது? குறுக்கு வழியில் ஏதாவது முன்னேற முடியுமா? எனக்கு ஏதாவது அதிர்ஷ்ட நம்பர் கிடைக்குமா? லாட்ரி சீட்டில் யோகம் கிடைக்குமா? இப்படியெல்லாம் மனசு அலம்பாயுது. என்ன பண்ணுறது? இந்த பூமியில் வாழணும்னா சௌகரியமாக வாழணும் இல்லையா? அதனால் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் ஏன் முடியலை அப்படின்னு பார்த்தா, நம்மை பெற்றெடுத்தவர்கள், நம்ம அம்மா, நம்ம அப்பா இறந்த பிறகு அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறாங்களா, நரகத்தில் இருக்கலாம் நமக்கு தெரியாது. சொர்க்கத்தையும் நரகத்தையும் யார் பார்த்தா? இந்த பூமியில் நம்முடைய அப்பா அம்மா இறப்புக்கு பிறகு நாம் கொஞ்சம் மகிழ்ச்சியாக நேற்றைய விட இன்றைக்கி ஒரு பங்கு உயர்றோம், ஒரு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைக்குது, ஒரு நல்ல நண்பர் கிடைக்கிறார், தொழிலில் நம்மளுடைய திறமையை பார்த்துட்டு ஒருத்தர் வாங்க ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு வேலை பார்ப்போம் அப்படிங்கிறார். இப்படி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைத்தால் நாம் கொஞ்சம் முன்னேற ஆரம்பித்து விட்டால் நம்முடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருக்குது. நம்ம அப்பாவோ அம்மாவோ இறந்த பிறகு அவங்க ரொம்ப சிரமப்பட்டு இன்னும் குடும்பம் இன்னும் சீன நிலையை நோக்கி போகுதுன்னா அப்பா அவர்கள் இல்லை. அப்போ நாம் என்ன செய்யணும்னா, நம்ம வீட்டில் நம்ம அம்மா ஒருவேளை உணவு மாத்திரம் கொடுக்கல, ஒரு நாளைக்கு மாத்திரம் சாப்பாடு போடலை, ஆயுள் முழுவதும் சாப்பாடு போட்டா, நமக்காகவே வாழ்ந்தா, நமக்காகவே அர்ப்பணித்தா. நம்ம அப்பா நமக்காகவே ஓடி ஓடி ஓடிச்சார். அவர் என்ன பண்ணுவார் பாவம்? அவர் வளர்த்தார், 4 பிள்ளை 10 பிள்ளை பெற்றார். என்ன பண்ணுறது? அவர் சம்பாதிச்சா, அவர் கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி சிரமப்பட்டு நமக்காகவே வாழ்ந்து கடைசியில் அந்த மனுஷன் எதையும் அனுபவிக்க முடியல, அப்படியே நோய் கொண்டு செத்து போனார். இல்லை ஏதோ ஒரு காலகட்டம், ஒரு விபத்து, ஒரு மரணம், கடன் தொல்லை தாங்க முடியல, இப்படி ஏதோ ஒரு அடுக்கடுக்கான துன்பங்கள்லாம் குடும்பத்தில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்பாவோட சோதனை சொல்ல முடியல. அப்பா என்ன இல்லைன்னா நம்ம அனாதை ஆகிருப்போம். அம்மா நமக்காக அவள் முகத்தை பார்க்கணும், அவ்வளவு கவலைகள், நம்மளுடைய கவலைகள்லாம் அவள் முகத்தில் ரேகையாக இருக்கும். இவ்வளவு சிரமங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் இருந்திருக்கு. அவங்க இறப்புக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு நாள் சாப்பாடு, வருடத்துக்கு ஒரு நாள் சாப்பாடு, இது மாதிரி செஞ்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, கோடியில் ஒரு நாள் ஒரு பெரிய புண்ணியம் கிடைக்கக்கூடிய நாள். அது மட்டும் இல்லை, நம்ம தலைமுறையே நல்லா இல்லை சாமி, எங்கள் தலைமுறையே எல்லாரும் கஷ்டப்பட்டு எங்கள் வீட்டில் வாழ்ந்த பிள்ளைகள்லாம் சரியில்லை சாமி, இவங்க என்ன அயோக்கியத்தனம் பண்ணாங்களோ. மனிதன்னா தவறு பண்ணத்தாயே செய்வான். அப்போ 7 ஜென்ம பாவங்கள்லாம் தீரனா என்ன செய்யும்? கடவுளை ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கிறார்.
அது கடவுள் இருக்காரா இல்லையா அதெல்லாம் தாண்டி ஒரு நாளைக்காவது இதை நீங்கள் செய்யுங்க. 7 ஜென்ம பாவம் தீரும். குடும்பத்தோட தலையெழுத்தே மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது. அதனால் அன்றைக்கி தேதியில் ஒரு 6 காய் வைத்து சமைச்சு போட்டால் 1000 காய்னு அர்த்தம். நாம் எல்லாம் பிறப்பே காய்கறியிலேருந்து தான் நம்ம தாவர உண்ணியாக தான் வந்து அப்பாவோட வயிற்றுக்குள்ளே வந்து அப்புறம் அம்மாவோடைய வழியாக சென்று நாம் எல்லாம் பூமியில் குழந்தையாக பிறந்தோம். ஸோ அதனால் இறந்தவர்களுக்கு பொறுத்தளவில் ஒரு 6 வகையான காய், புடலங்காய், பூசணிக்காய், வாழைக்காய், அப்புறம் பலாக்காய், பிரண்டை, பாகற்காய், இப்படி 6 காய். ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு விதமான பவர், ஒரு 200 பவர், 100 பவர், இப்படி புராண காலத்தில் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் சாப்பாட்டுக்கு கூப்பிட்றாருங்க. அவரும் வாராரு. அவர் சொல்கிறார், விஸ்வாமித்திரர் எனக்கு 1000 காய் வச்சு சமைச்சு போடுவேன்னார். வசிஷ்டர் செஞ்சிடலான்ட்டார். வந்தார். இந்த மாதிரி 6 வகை காய்கறிகளை வச்சுட்டு சமைச்சு போட்டார். விஸ்வாமித்திரர் கோவம் வந்துருச்சு. என்னன்னார்? வசிஷ்டர் சொல்கிறார், ஒவ்வொரு காயும் 200 சிப்பந்திகளுக்கு சமானம். 200 புண்ணிய தேவதைகள் பிறந்திருக்கிறாங்க உலகத்தில். புடலங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா புடலங்காய் கொடியில் தான், புடலங்காய் செடிக்கு அடியில் தான் பித்திருக்கள் வந்து இழப்பாருவாங்க. அதனால் புடலங்காய் பந்தல் போட்டாச்சுன்னா அதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா வந்து இழப்பாருவாங்க. சில நேரம் நாக வடிவத்தில் வருவாங்க. அப்போ மேல் உலகத்தில் புடலங்காய் பந்தல் தான் வீடு அவங்களுக்கு. புடலங்காய் தான் மூலிகை. அப்போ அன்றைக்கி புடலங்காயை உணவில் சேர்க்கணும். சேர்த்து இதெல்லாம் எச்சிப்படாமல் சமைச்சு அவங்களுக்கு ஒரு படையலை போடணும். ஆனால் திதி தர்ப்பணம் செய்ய முடியல, எள்ளும் தண்ணி இறைக்க முடியல, ஐயரை போய் பார்க்க முடியல, ஒன்றும் புரியல, எரிச்சல் வருது, கோபம் வருது. சரி வரட்டையா, நீ என்ன வேணாலும் கோவப்படியா. இந்த 6 காயை உன் பொண்டாட்டிகிட்ட காசை கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லி நல்லா சமைச்சு அன்றைக்கி ஒரு நாள் யாரும் விரதமாக இருந்து அன்றைக்கி ஒரு 12 மணிக்கு ஒரு படையலை போட்டு சாமியை கும்பிடியா. கும்பிட்டு எள்ளு தண்ணீர் இப்படி கையில் வச்சு தண்ணீரை ஊற்றியா. நீ எல்லாம் கையில் வச்சுக்க, உன் பொண்டாட்டி ஊற்றட்டும். மேலே மாடிக்கு போ, காக்காய்க்கு சாப்பாடு ஒரு படையலை போடு. காக்காயில் முன்னோர்கள் பித்தர்கள் எல்லாரும் காக்கை வடிவம் எடுத்து வருவாங்க. காக்கை சனீஸ்வரனுடைய வாகனமாக இருந்தாலும் காகபுஜண்டுங்கிற மகிழ்ச்சியே பிறந்திருக்கிறார். அதனால் இழிவானது இல்லை. பக்கத்தில் ஒரு அன்னத்துக்கும் ஒரு காகத்துக்கும் சேர்ந்து தாம்பத்தியம் வைத்துக்கிட்டார். அதில் பிறந்தவர் தான் காகபுஜன்ட்டார். அவர் செய்த தவறுக்காக அவர் 999 பிறவி காகையாக இருந்து ஒரு பிறவி அவர் காகபுஜண்டருங்கிற சித்தராக மாறுறார். அதனால் உலகத்தில் காகபுஜண்டரை யாரெல்லாம் நினைத்து தை அமாவாசை என்று வணங்கி வழிபடுகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய தோஷமெல்லாம் போகும். பூமியில் அடுத்து சிருஷ்டி பண்ணும்போது இறைவன் பிரளய காலத்தில் சிருஷ்டி பண்ணும்போது காகபுஜண்ட மகரிஷிகிட்ட கேட்பாராம், எதெல்லாம் எங்கே இருக்குது சரியாக இருக்கான்னு கேட்பாராம். அப்படி பூமி பிறப்பதற்கு ஒரு நாள் முன்ன பிறந்தவர் ஜாம்பவான். அப்போ இந்த ஜாம்பவான் என்கின்ற சிரஞ்சீவிகளையும் வணங்கலாம், காகபுஜண்டரையும் வணங்கலாம். நம்முடைய பித்திருக்களுடைய பாவதோஷங்கள்லாம் போகணும். அப்போ அவங்க பூமிக்கு வந்து சேரக்கூடியது. நம்முடைய முன்னோர்கள் தாய் தந்தையர்கள் இறந்து போன நம்ம பிள்ளைகள் அகால மரணம் அடைஞ்சிருக்கு. அகால மரணம் அடைஞ்சு 2 வீலரில் போனால் பையன் இறந்துட்டான். நோய் வந்து கொண்டு போச்சு, அம்மா போட்டு இறந்துருச்சு. குழந்தை பிறக்கும் போது தாய் இறந்து போயிட்டா, பிள்ளையா இருக்குது. அப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் இந்த வீடியோவெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாவுக்காக செய்யுங்க, கண்டிப்பாக செய்யுங்க. நீங்களே உங்கள் வீட்டில் இருந்தே இதெல்லாம் செய்யலாம். அதனால் அது மட்டும் இல்லை, நிறைய புண்ணியம் வேணும் அப்படின்னா பசுவை தானம் கொடுக்கணும். நமக்கு வசதி இல்லை. அதனால் பசுவுக்காக ஒரு 5 பொருளை கொடுங்களேன். என்னென்ன பொருள்? பச்சரிசி மாவு கொடுக்கலாம், வெல்லம் கொடுக்கலாம், அகத்திக்கீரை கொடுக்கலாம், எள்ளு கொடுக்கலாம், எள்ளு கலந்தது. அதற்கப்புறம் என்ன வாழைப்பழம் கொடுக்கலாம். இப்படி அகத்திக்கீரை, வெல்லம், இந்த மாதிரி 5 பொருட்களை கொடுத்து பசுவு கொடுக்கலாம். அன்றைக்கி பசுவெல்லாம் நம்பிடுமேனர். ஒரு நாளை முன்னமே கொடுங்க, தப்பே இல்லை. இவங்க தான் 3 நாள் இவங்க தான் இங்கே இருக்காங்களே. உங்கள் வீட்டினுடைய நிலப்படிக்கு வெளியில் கம்பி தோரணம் கொடியெல்லாம் நீங்கள் கழட்டிடுங்க. நிலவாசப்படியை நல்லா கழுவுங்க. கோலம் போடக்கூடாது. வாசலில் தண்ணி தெளித்து வச்சுக்குங்க. நல்லா விளக்கேற்றி வழிபடுங்க. மாடாக்குழி பக்கத்தில் இருந்தால் அங்கே தான் வந்து தங்குவாங்க. முன்னோர்கள்லாம் வருவாங்க. கோலம் போட்டாச்சுன்னா தேவதைகள் இருக்கிறனால வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. அதனால் அவங்க படத்தை அன்றைக்கி மேலேருந்து கீழே இறக்குங்க. நல்லா தொடங்க, ஒரு இலை போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை செய்யுங்க. அப்பாவுக்கு ஒரு வேட்டி சட்டை எடுத்து வைங்க. அம்மாவாக இருந்தால் ஒரு சேலை ஜாக்கெட் எடுத்து வைங்க. சிரமத்தை பார்க்காதீங்க. பிள்ளைங்க இறந்து போயிருக்கா, 10 வயசு பிள்ளைய அதுக்கு ஒரு பாவாடை சட்டை, அது பையனா 22 வயசு ஒரு பேண்ட் சட்டை, அவன் இந்நேரம் இருந்தால் எப்படி இருப்பான்? இப்படி எல்லாம் எடுத்து வச்சு அவனுக்கு பிடிச்ச ஸ்வீட்டு பலகாரங்கள்லாம் வச்சு இடது பக்கமாக நீர் விளையாவி சூடம் பொருத்தி சாமியை கும்பிட்டு பாட்டை முப்பாட்டை எல்லாரும் வாங்க, இந்த நாங்கள் படைக்கிற உணவை எடுத்துக்கோங்க, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதை ஒரு துணி எடுத்து கொண்டு வச்சிங்கன்னா காக்காய்க்கு சாப்பாடு. அன்றைக்கி காக்காய்க்கு தண்ணி தெளிக்கணும்.
தண்ணீர் இல்லாமல் எந்த அன்னதானமும் செய்யக்கூடாது. யாருக்காவது சாப்பாடு போட்டால் தண்ணியோடு கொடுக்கணும். அதனால் காக்காய்க்கு மேலே போய் தண்ணி தெளித்து நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீர் வச்சு நல்ல மிச்சர் சாப்பிடும், நல்ல தயிர் எள்ளு கலந்த சாதத்தை வச்சு இருக்கலாம். இப்போ எங்கள் வீட்டுக்கார் வெளிநாட்டில் இருக்கிறாரு, அப்படி இருக்கார், என் வீட்டுக்காரும் செய்ய மாட்டார், எங்கள் மாமனாரும் செய்ய மாட்டார், அப்படி இருக்கு அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, பெண்களே நீங்கள் நினச்சி கிருஷ்ண பரமாத்மாவை எண்ணி நினச்சி கொண்டு நீங்கள் அதை செய்யலாம். இப்படியெல்லாம் செஞ்சு நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள்லாம் நீங்கும், உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கும், எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்கலாம். தை அமாவாசை ரொம்ப சிறப்பானது. நான் இந்த வீடியோவை 2வது முறையாக கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக செய்யுங்க. நீங்கள் இது என்னடா இது பொழுதன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நல்லது நடக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறதுக்கு இப்படியும் கொடுக்கலாமா, இப்படியும் செய்ய முடியுமா, இப்படி செஞ்சாலும் நல்லது நடந்துருமா அப்படின்னாரு. ஒருத்தர் வாரார் பசின்னு கேட்குறார், நீங்கள் சோறு போடுறது இல்லையா? அது மாதிரி உங்கள் முன்னோர்கள், உங்கள் அப்பா அம்மா உங்களையவே பெற்று போட்டு உங்களுக்காக வாழ்ந்து விட்டு போனாங்க. அந்த நன்றி உணர்ச்சியை நீங்கள் வழிபாடாக செய்யுங்க. என்ன செய்யுமோ வீடு வாசல் கழுவிக்கிங்க. 2-3 நாளைக்கு முன்னால் தாம்பத்தியம் பண்ணாதீங்க, கறி சமைக்காதீங்க. இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் கோயிலுக்கு போகாதீங்க. என்ன சாமி சொல்கிறீங்க? இறந்தவங்க வீட்டில் அன்றைக்கி இருப்பாங்க. கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா தேவதை வந்துட்டால் ஓடி போயிடுவாங்க. அதனால் உங்களோட உறவில் கலந்து, மனதில் கலந்து, எண்ணங்களில் கலந்து உங்களுக்கு நல்லது செய்வாங்க. உங்களுக்காக கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுவாங்க, சூரிய உலகத்துக்கு போவாங்க. என் பிள்ளை கஷ்டப்படுறான், இப்படி இருக்கிறான், சிரமப்படுறான், நல்ல மாப்பிள்ளை அமையலை, கல்யாணம் ஆகலை, குழந்தை பாக்கியம் இல்லை, கட்டி கொடுத்த இடத்துல பிரச்சனை, எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு போய் உங்களுக்காகவே போய் கடவுள்கிட்ட ஃபைட் பண்ணக்கூடியவர்கள் உங்கள் முன்னோர்கள். கண்டிப்பாக உங்கள் நண்பர் இறந்து போயிருந்தாலும் அவருக்காக செய்யுங்க, அவர் ஃபோட்டோ வச்சுக்கோங்க. உங்கள் தாத்தா இறந்துக்கங்க, மாமனாருக்கு செய்யலாம், மாமியாருக்கு செய்யலாம், மருமக. அதே போல் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார், புரியுதுங்களா? யாருக்கு வேணாலும் செய்யலாம். இந்த நாட்டில் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் அத்தனை பேர்களுக்கும் செய்யலாம். ஆனால் காந்திக்கும் செய்யலாம். சாமி நாங்கள் ரொம்ப நாளாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், அவங்களாம் நேரம் நல்லா இருப்பாங்களாண்ணா? நல்லா இருந்தால் அவங்களுக்கு போகும், அவங்களுக்கு போய் புண்ணியம் போய் சேரும். அவங்க பார்த்துட்டு அவங்க உங்களுக்கு திருப்பி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதனால் இறப்பிற்கு பிறகும் வாழ்வுக்கு பிறகும் நமக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் நம்முடைய முன்னோர்கள், அவர்களை பித்திருக்கள். நம்ம அப்பா நரகத்தில் இருந்தால் அவங்களுக்கு அன்னமும் தண்ணி எங்கே யாரும் கொடுக்க மாட்டோம், நாம் தான் கொடுக்கணும். அவங்க பசியாக இருக்காங்க, தாகமாக இருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க மாட்டீங்களா? நான் உங்கள் வீட்டில் வந்து நிற்கிறேன், எனக்கு ஒரு வேளை ஒரு 2 தோசை கொடுக்க மாட்டீங்களா? அப்படி யாராவது கேட்டால் பிச்சை கேட்குறாங்க. ஒரு பிச்சைக்காரனை பார்த்து இல்லைன்னு கேட்குறான். அதனால் குதர்க்கம் இல்லாமல், கெட்ட எண்ணம் இல்லாமல் அன்றைக்கி நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்து உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை உயர்றதை கண்கூட பார்க்கலாம். மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.